அனைவருக்கும் வணக்கம். டாக்டர் திருமுருக கிருபானந்த வாரியார் பெண்களை பற்றி எழுதிய 2 சிறுகதைகள். ஞானபூரணி உத்தமமான குணம் படைத்தவள், விருந்தினரை ஓம்புவதில் வல்லவள், சூதுவாது தெரியாதவள், பால் போன்ற பரிசுத்தமான குணமுடையவள், மனமுடையவள், எல்லா நற்குணங்களும் பூண்டவள். ஆனால் சுறுசுறுப்புக்கும் அவளுக்கும் வெகு தூரம். தாமதம் என்பது அவளுக்கு உடன்பிறப்பு. எதையும் நிதானமாகவே செய்வாள். அவளுடைய கணவன் கமலக்கண்ணன் பெரிய வியாபாரி. சதா வேலை. மின்னல் வேகத்தில் பிரயாணம் புரிவான். தன்னிடம் வேலை புரிவோர்களையும் சுறுசுறுப்பாக வேலை செய்ய வேண்டும் என்று மிரட்டுவான். சோம்பேறிகளை கண்டால் அவனுக்கு கோபம் வரும். தேனி வந்து அவனிடத்தில் சுறுசுறுப்பை பயின்று கொள்ளும். சில சமயங்களில் அவன் பம்பரமாக சுழன்று வேலை பார்ப்பான். கமலக்கண்ணன் பல சமயங்களில் ஞானபூரணியை அவளுடைய தாமத செயலை கண்டு வெறுத்து கொள்வான். ஏண்டி, நீ முன் ஜென்மத்தில் ஆமையாக இருந்திருப்பாய். ஆமைக்கு முதலில் மனித பிறப்பு வந்தால் எப்படி இருக்கும்? உன்னைப் போல்தான் ஒரே அசம்பந்தமாக இருக்கும். ஐயோ, நீ சுத்த மொக்கு, கொஞ்சம் கூட சுறுசுறுப்பு என்பதே இல்லையே என்று கூறி சிரிப்பான். ஞானபூரணி கணவனார் கூறும் ஏளனமான உரைகளை கேட்டு நாணுவாள். ஆமாம், பெரியவர்கள் கூறுகின்றார்களே, தானத்தில் நிதானம் பெரியது, பதரா காரியம் சிதறாது என்று. இந்த பழமொழிகள் எல்லாம் உண்மையானவைதாமே. ஏதிலும் அவசரம் கூடாது என்பாள். இப்படி இருவரும் தங்களுக்குள் வாதிட்டுக் கொள்வார்கள். சில சமயத்தில் கமலக்கண்ணன் மனைவி மீது சீறி விழுவான், வைவான், நரசிம்ம அவதாரம் போல் ஆகிவிடுவான். இதனால் ஞானபூரணி மனம் உடைந்து வருந்துவாள். தன் விதியை நினைத்து நொந்து கொள்வாள். முருகா, எல்லாம் உன் செயல்தானே, என்னால் ஆவது ஒன்றுமில்லை. என் உடல், பொருள், ஆவி, செயல் எல்லாம் நின்னுடையவை. எனக்கென்று ஒன்றுமில்லை. நன்றே செய்வாய், பிழை செய்வாய், நானே இதற்கு நாயகமே என்று நினைந்து அமைதி உறுவாள். கமலக்கண்ணன் ஒரு நாள் தான் உறையும் சென்னை மாநகருக்கு வடக்கே உள்ள பொன்னேரிக்கு போக புறப்பட்டான். வியாபார அலுவல் அங்கிருந்தது. தன் மனைவியை நோக்கி, ஞானம், நாளை காலை 7 மணி பஸ்ஸில் பொன்னேரி போவேன், பலகாரம் சீக்கிரம் தயார் செய் என்றான். ஞானபூரணி விடியற் காலை 4 மணிக்கே கண் விழித்து எழுந்தாள். அன்று வெள்ளிக்கிழமை. வீட்டை கழுவினாள், மாட்டை கழுவினாள், பாத்திரங்களை அலம்பினாள், தானும் நீராடினாள். அடுப்பு முதலியவை அனைத்தும் மெழுகி கோலமிட்டு பலகாரம் செய்யலானாள். இந்த வகையில் குறிப்பிட்ட 7 மணி நெருங்கிவிட்டது. அவ்வளவுதான். கமலக்கண்ணன் குதித்தான். அசட்டு பிணமே, நீ என்றைக்கும் இப்படித்தான். உதவாக்கரையே, நேற்றே உனக்கு படித்து படித்து சொன்னேனே, காலத்தில் எதையும் நீ செய்வதில்லை. உன்னுடன் எத்தனை காலம்தான் இப்படி போராடுவேன். பலகாரத்தை செய்து நீயே சாப்பிடு, நான் போகிறேன் என்று விடுவிடுவென்று கூறிவிட்டு புறப்பட்டான். இதோ ஆகிவிட்டது, சற்று பொறுங்கள், நான் என்ன செய்வேன்? விடியற் காலை 4 மணிக்கு எழுந்தேன். எழுந்ததிலிருந்து ஒரு வினாடி கூட நிற்காமல் இத்தனை வேலைகளையும் நான் ஒருத்தியே செய்தேன். 10 நிமிஷம் நிதானியுங்கள். வெள்ளிக்கிழமை ஆயிற்றே, மெழுகாமலும் கழுவாமலும் ஒன்றை செய்யலாமா என்று பணிவுடன் பணிவாகவும் கூறினாள். கமலக்கண்ணன் சட்டையை மாட்டிக்கொண்டு புறப்பட்டவன் மனைவியின் இன்னுரைக்கு சற்று இணங்கினான். அவள் வணங்கியபடியால் பிணங்கிய மனம் இணங்கியது. இந்த முறையில் பஸ் நிலையம் போனான். தான் போக நினைத்த 7 மணி பஸ் போய்விட்டது. ஆதலால் மனம் உழைந்தான். அதில் சென்றால்தான் பொன்னேரியில் தன் கருமங்களை செவ்வனே செய்து முடிக்க முடியும். மனைவியை மனதிற்குள்ளேயே திட்டிக் கொண்டான். அவனுக்கு அளவுக்கு மீறிய வெறுப்பும் சலிப்பும் தோன்றி நடம் புரிந்தன. பின்னர் 8 மணி பஸ்ஸில் புறப்பட்டு போனான். பாதி தூரத்தில் அவன் கண்ட காட்சி அவனை திடுக்கிடச் செய்தது. மெய் சிலிர்த்தது. 7 மணிக்கு புறப்பட்ட பஸ் டிரைவருடைய அவசரத்தினால் ஒரு பாலத்தில் இடித்து பள்ளத்தில் விழுந்து அநேகர் மாண்டு கிடந்தார்கள். சிலர் குற்றுயிராய் கிடந்தார்கள். அங்கே உதிர வெள்ளம் ஓடியது. நான் இந்த பஸ்ஸில் தானே வர இருந்தேன். வந்திருந்தால் மாண்டிருப்பேனே. நமது மனைவியின் தெய்வ பக்தியாலும் அவளுடைய நிதான செயலாலும் அந்த பஸ்ஸுக்கு நான் வந்தேன் இல்லை. வந்திருந்தால் என் ஆயுள் முடிந்திருக்கும். நான் சில காலம் இனிது வாழ வேண்டும் என்று திருவருள் கருதியது போலும். ஆகவே எல்லாம் அவன் செயல். இனி நாம் மனைவியை சண்டை பிடித்து அவள் மனதை புண்ணாக்கக்கூடாது. அவள் உத்தமி, நற்குணவதி. அவளுடைய பூஜா பலன் எனக்கு உயிர் பிச்சை தந்தது என்று கருதி கண்ணீர் சிந்தினான். சென்னை திரும்பினான். அதிலிருந்து அவன் மனம் அவசரத்தை வெறுத்தது. மனைவியின் மீது இருந்த வெறுப்பு மாறியது. உள்ளம் ஆறியது. அன்பு மீறியது. ஞானபூரணியுடன் அன்புடன் வாழ்ந்தான். ஆனால் கணவன் இப்படி மாறிய காரணத்தை ஞானபூரணி அறிந்து கொள்ள முடியவில்லை. எனினும் அவள் வாழ்வு சிறப்புற்றது. எல்லாம் அவன் செயல். அடுத்த கதை. ரங்கவேல் நல்ல சுறுசுறுப்பானவர், கட்டழகும் ஒழுக்க நலமும் உடையவர், சதா ஸ்ரீராமபிரானை பூஜிப்பவர். அவர் சென்னை திருவல்லிக்கேணியில் குடியிருந்தார். பெரிய தெருவில் அவருக்கு ஒரு சொந்த வீடும் இருந்தது. பெரிய மாடி வீடு.
ராமருடைய வீட்டில் தனியே பூஜை அறை. பெரிய ஸ்ரீராமர் பட்டாபிஷேக படம் வைத்து காலை மாலைகளில் வழிபடுவார். பூஜை அறையில் திருவுருவப் படங்கள் விதவிதமாக இருந்து உள்ளத்தையும் உணர்வையும் கவர்ந்தன. தினம் காலையில் கம்பராமாயணம் முறையை பாராயணம் செய்து வந்தார். ஸ்ரீராமர் அவதாரம், சீதா கல்யாணம், பாதுகா பட்டாபிஷேகம், கணையாழி தருதல், விபீஷண சரணாகதி முதலிய பகுதிகளை வாசிக்கும்போது வறியவருக்கு அன்னம் வழங்குவார். ஸ்ரீராமர் பட்டாபிஷேகத்தன்று கல்யாண வீடு போல் அலங்கரித்து நண்பர், உறவினர், ஏழைகள் முதலியோருக்கு சிறப்பு விருந்து வைத்து மேலதாளத்துடன் கொண்டாடுவார். இவ்வாறு 6-7 முறை ஸ்ரீராம பட்டாபிஷேகம் செய்தார். வீதியில் யாராவது ராமா ராமா என்றால் இவருக்கு கண்ணீர் பெருகும். ராம பக்தராகிய அவரை பலரும் நன்கு மதித்து பாராட்டினார்கள். ஸ்ரீராம நவமியில் உபவாசம் இருந்து ராமநாம ஜெபம் செய்வார். இரவில் படுக்கும் பொழுது ஸ்ரீராம ஜெயம் என்று கை அயர்கின்றவரை எழுதுவார். கோடி எழுத வேண்டும் என்பது அவருடைய சங்கல்பம். அடிக்கடி அனுமாருக்கு வடைமாலை சாத்தி வழிபடுவார். ராமதாரக மந்திரத்தை உதட அசையாமல் நினைத்து தியானம் செய்வார். இவருடைய மனைவி ராதேயி கணவருடைய பூஜை முதலிய கைங்கரியத்துக்கு உதவி செய்வாள். கணவரிடம் அன்பாக நடந்து கொள்வாள். சந்திரனிடத்தில் களங்கம் இருக்கும், நீரிலே நுரை இருக்கும், பூவிலே புல்லிதழ் இருக்கும், ரோஜாவிலே முள் இருக்கும். அதுபோல ராதேயி நல்லவளாயிருந்தும் அவளிடம் ஒரு அசட்டு குணம் உண்டு. அதாவது கணவனார் அதிகம் செலவழித்து விடுகின்றார் என்று எண்ணுவாள். ஸ்ரீராமனைப் போலவே ஏகபத்தினி உடைய கணவனார் மீது ஒரு சந்தேகம் அவளுக்கு மனதில் அடித்தட்டில் இருந்து கொண்டே இருந்தது. சில சமயம் மாலையில் அவர் ஸ்ரீராமர் கோவிலுக்கு போய் ஆழ்ந்த பக்தியினால் நெடுநேரம் கோவிலேயே இருந்து விடுவார். அர்த்தஜம பூஜையான பின் வீட்டிற்கு வருவார். ராதி அழகுள்ள தன் கணவன் வேறொரு பெண்மணியை விரும்பி எங்கோ சென்று வருகின்றாரோ என்று ஐயுறுவாள். பலகாலம் பழகியும் தன் கணவருடைய சீலத்தை அவள் உணர்ந்தாள் இல்லை. வெளிப்படையாக தன் சந்தேகத்தை கணவனிடம் சொல்லி தெளிவும் அடையமாட்டாள். நீராழம் கண்டாலும் காணலாம், நெஞ்சாழம் காண முடியாது என்பது முதுமொழி. அத்தி மலரும் அருங்காக்கை வெண்ணிறமும் கத்து புனல் மீன் பதமும் கண்டாலும் பித்தரே காணார் தெரியல் கடவுளரும் காண்பரோ மானார் விழியார் மனம் என்பது நீதி வெண்பா. அத்தி மரத்தின் மலரையும் வெள்ளை காகத்தையும் மீனின் காலையும் கண்டாலும் காணலாம், மகளிர் மனதை காண முடியாது என்பது இதன் பொருள். ஆதலால் ராதேயின் மனதின் ஆழத்தை ரங்கவேலால் எப்படி அறிய முடியும்? சில சமயம் அவள் கணவனிடம் ஏதோ ஒன்றை மனதில் வைத்துக்கொண்டு பிணங்குவாள். ஏன் இத்தனை நேரம் என்று கேட்பாள். ராதேயி, இன்று கோயிலில் நல்ல அலங்காரம். அப்பன் சக்கரவர்த்தி திருமகனை காண 16,000 கண்கள் வேண்டும். அந்த அழகில் ஈடுபட்டு விட்டேன். அதனால் என்னையே மறந்து விட்டேன். நேரம் போனதே தெரியவில்லை என்று கூறுவார். அவளுக்கு அவ்வார்த்தை சமாதானம் தருவதில்லை. தன் கணவன் தனக்கு தெரியாமல் வேறு தொடர்பு வைத்திருக்கிறாரோ என்று நினைப்பாள். சில சமயம் தனித்திருக்கும் போது அழுவாள். ஒரு சமயம் அவள் அழுது கொண்டிருப்பதை ரங்கவேல் பார்த்தார். பெண்மணி, உனக்கு என்ன கவலை? ஏன் அழுகிறாய் என்று கேட்டார். எனக்கு வேறு ஒரு கவலையும் இல்லை. தங்களை பற்றித்தான் கவலை. தாங்கள் பூஜை செய்கின்றீரே, இவ்வளவு நேரம் ஏன் செய்ய வேண்டும்? என்னுடன் பேசக்கூட உமக்கு நேரம் கிடைக்காமல் போய்விடுகின்றது. கொஞ்ச நேரம் பூஜை செய்தால் போதாதா? ராமர் தன் மனைவி சீதையிடம் எவ்வளவு பிரியமாக இருந்தார். காட்டுக்கு போகும்போது கூடவே அழைத்து கொண்டு போனாரே. சீதையின் பிரிவு குறித்து என்ன இனன் மாதிரி அழுதார். நீங்கள் படிக்கிற ராமாயணத்தில் தானே அதுவும் வருகின்றது. தாங்கள் மட்டும் என் மீது பிரியமில்லாமல் இருக்கின்றீரே, இது நியாயமா? எனக்குத்தான் தங்களை தவிர வேறு யார் இருக்கின்றார்கள்? கோவிலுக்கு போனால் சுவாமியை கும்பிட்டு விட்டு உடனே வர வேண்டியது தானே? அல்லது வேறு எங்கேயாவது போய் வருகின்றீரா? உண்மையை என்னிடம் கூறுங்கள் என்று கேட்டாள். பெண்ணே, இறைவனை பூஜை செய்தால் பிறவி துன்பம் தொலையும். நான் பூஜை செய்கின்ற பலனிலும் ஆலயத்தை தொழுகின்ற பலனிலும் உனக்கும் பகுதி உண்டு தானே? உன்னிடம் எனக்கு அன்பில்லாமலா இருக்கின்றது? எனக்குள்ள பல அலுவல்களில் உன்னிடம் அதிகம் பேச அவகாசம் இல்லை. நீ கவலைப்படாதே. உனக்கு என்ன குறை? பொன்னும் மணியும் கடவுள் தந்திருக்கின்றார். நீரும் நிழலும் உடையும் குடையும் கல்யாணராமர் கொடுத்திருக்கின்றார். ஊரிலே ஒவ்வொருவர் உடைக்கும் உணவுக்கும் எவ்வளவோ சிரமப்படுகிறார்கள். நாம் பசியாது பாலும் பழமுமாக உண்கிறோம். பட்டும் ஜரிகையும் ஒடுக்கின்றோம். இன்னும் என்ன வேணும்? இத்தனையும் தந்த அப்பனை நாள் முழுவதும் பூஜை செய்தாலும் காணாதே. அதிக நேரம் பூஜை செய்கின்றேன் என்றும் கோவிலில் நெடுநேரம் கழிக்கின்றேன் என்றும் குறைபட்டு கொள்கின்றாயே, இது நியாயமன்று. அவனை நினைக்கின்ற நேரம்தான் நம்முடைய நேரம். ஆனால் நீ கவலைப்படாதே என்றார். இவருடைய நன்மொழியை கேட்டு அவள் சிறிது திருப்தி அடைந்தாள். ஒரு நாள் ஒரு நண்பர் தன் மனைவியுடன் ரங்கவேல் வீட்டுக்கு வந்தார். யாரிடத்திலும் அன்பாக பழகும் தன்மையுடைய ரங்கவேல்
நண்பரையும் அவருடைய மனைவியாரையும் மிகவும் அன்பாக வரவேற்று உபசரித்தார். குளிர்ந்த முகத்துடன், சரித்த வாயுடனும் மலர்ந்த கண்ணுடனும் பேசி அவர்களை மகிழ்வித்தார். இது ராதைக்கு பிடிக்கவில்லை. வந்த பெண்மணியுடன் தன் கணவனார் அன்பாக பேசி உபசரிப்பதை தப்பு கண்ணாடி போட்டு பார்த்து ஐயுற்றாள். பேய் மந்திரத்தால் வேப்பிலையால் விலகும், சந்தேக பேய் இவற்றால் விலகாது. சந்தேக பேய் பிடித்த ராதையை பின்னும் கணவன் மீது வருத்தப்பட்டாள். நோயை இன்னதென்று அறியாத மருத்துவன் நோயொன்று இருக்க வேறு நோய்க்கு மருந்து தருவது போல் ரங்கவேல் மனைவியின் கருத்தினை அறியாதவனாய் அவளுக்கு உபச்சாரம் புரிந்தும் அவள் திருப்தி அடையவில்லை. ஸ்ரீராம நவமி விழா சேவிக்கும் பொருட்டு இருவரும் பத்ராச்சலம் சென்றார்கள். அங்கு ஒரு சத்திரத்தில் ஒரு அறை வாடகை பிடித்து தங்கினார்கள். சத்திரத்தில் மற்றொரு அறையில் ஒரு தம்பதியர் தங்கியிருந்தார்கள். அவர்கள் ஆந்திர நாட்டைச் சேர்ந்தவர்கள், தெலுங்கு பேசுவார்கள். ரங்கவேல் வியாபாரி, பல ஊர் போய் வருவான். இவனுக்கு தெலுங்கு தெரியும். பொதுவாக ரங்கவேல் யாருக்கும் வலிதில் உதவி செய்யும் இயல்புடையவன். பக்கத்து அறையில் உள்ள தம்பதிகளிடம் அன்பாக தெலுங்கில் பேசுவான். சில சமயம் கணவனார் நீராடவோ பிற காரியமாகவோ வெளியில் செல்வார். அவருடைய மனைவியார் கபடமில்லாதவர். ரங்கவேலிடம் தாராளமாக பேசி பொழுதுபோக்குவார். சிரித்து சிரித்து பேசுவார். இதனை நோக்கிய ராதைக்கு சந்தேகத்தீயில் நெய் வார்த்தது போல் இருந்தது. தன் கணவன் அந்த அம்மையுடன் தனக்கு தெரியாத மொழியில் பேசுவது குறித்து பெரிதும் பிழைபட நினைத்தாள். நிச்சயமாக அவளை நேசிக்கின்றார் என்றே தீர்மானித்து விட்டாள். கடவுளே, இவர் ராமரை வணங்கி என்ன பயன்? இப்படி மற்றொரு பெண்ணுடன் சிரித்து பேசலாமா? ஸ்ரீராமர் இவரை தண்டிக்க மாட்டாரா? இது கடவுளுக்கு பொருந்துமா? இவர் ஒழுக்கத்தில் தவறுடையவர் என்பதில் அணு துணையும் சந்தேகம் கிடையாது என்று முடிவு கட்டினாள். முகத்தை வாழைப்பூவை போல் வைத்து கொண்டாள். கணவனார் ஏதாவது கேட்டால் சீறி விழுவாள். ரங்கவேலுக்கு மனைவியின் மாறுபாட்டுக்கு காரணம் தெரியவில்லை. ஏதோ சந்தோஷமாக புண்ணிய தலத்துக்கு மனைவியுடன் வந்தோமே, இவள் ஏன் இப்படி நடந்து கொள்கிறாள்? இப்போது என்ன விளைந்தது என்றெல்லாம் சிந்தித்தார். அவருக்கு ஒன்றுமே புரியவில்லை. அன்றிரவெல்லாம் தூக்கமே வரவில்லை. பொழுது விடிந்தது. மெல்ல மனைவியை பார்த்து, உனக்கு உடம்புக்கு என்ன? ஏன் ஒரு மாதிரியாக இருக்கின்றாய் என்று வினவினார். அவள், உமது செயல் உமக்கே நன்றாக இருக்கிறதா? பக்கத்து அறையில் தங்கியுள்ள அவளிடம் எனக்கு தெரியாத பாஷையில் நீர் பேசி சிரிக்கின்றீரே, இது தகுமா? ஸ்ரீராமர் தான் உமக்கு கூலி கொடுக்க வேண்டும். இப்பொழுதுதான் நான் உம்மை நன்றாக அறிந்து கொண்டேன். என்னை வைத்துக்கொண்டு அவளிடம் இப்படி பேசுகின்றீரே, நான் இல்லாமல் இருந்தால் நீர் எப்படி பேச மாட்டீர்? வெளிவேஷம் போடுகின்றீர். என் தலையெழுத்து இப்படி. நான் கஷ்டப்படுகிறேன். எனக்கு நகையும் வேண்டாம், ஒன்று வேண்டாம். இதோ ஓடுகின்ற கோதாவரி ஆற்றில் விழுந்து மாண்டு போகின்றேன் என்று கூறி விம்மி விம்மி அழுதாள். அவளுடைய அறியாமையை குறித்து ரங்கவேலுக்கு ஒரு புறம் வருத்தம், மற்றொரு புறம் சினம், ஒரு புறம் நாணம். அசடை, அவர்கள் நம்மை போல் யாத்ரீகர்கள், ராம பக்தர்கள். பக்தர்களுடன் அன்பாக பேசுவது ஒரு பிழையா? சிரித்து பேசாமல் அழுது கொண்டா பேசுவது? உனக்கு என்ன சிறிதாவது அறிவு ஆராய்ச்சியும் இல்லையா? இத்தனை நாள் பழகியும் என்னை தெரிந்து கொள்ளவில்லையே. நெருப்பின் மீது ஈ மொய்க்குமா? ஸ்ரீராமர் சரணத்தினை சதா நினைத்து உருகும் என்னிடம் ஆசாபாசம் சேருமா? வீண் புரளி பண்ணாதே என்றார். பத்ராச்சல யாத்திரை நிம்மதி தரும் என்று நினைத்த ரங்கவேலுக்கும் ராதைக்கும் அதற்கு நேரான சஞ்சலத்தையே தந்தது. 4 நாட்கள் தங்கினார்கள். நவமி விழா முடிவு பெற்றது. ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தியிடம் உத்தரவு பெற்றுக்கொண்டு புறப்பட்டார்கள். அப்போது ஒரு கடிதத்தை பக்கத்து அறையில் தங்கியிருந்த அம்மாளிடம் ரங்கவேல் தந்துவிட்டு புறப்பட்டார். இதனை குறிப்பாக பார்த்தால் ராதை மறுபடியும் அவளுக்கு சந்தேகம் வலுவுற்றது. அது காதல் கடிதமாகத்தான் இருக்க வேண்டும் என்று எண்ணினாள். புறப்பட்டு சிறிது தூரம் போனவுடன் கணவனை பார்த்து, ஒரு ஜாமான் மறந்து விட்டேன், நீங்கள் இங்கேயே இருங்கள் என்று கணவனை நிறுத்திவிட்டு விரைந்து சத்திரத்தை அடைந்தாள். பக்கத்து அறை தம்பதிகளை பார்த்து, நாங்கள் போய் வருகின்றோம், பட்டணத்துக்கு வந்தால் நம் வீட்டுக்கு வாருங்கள் என்று கூறிவிட்டு, அம்மா, தங்களிடம் ஐயா ஒரு கடிதம் தந்தாரே, அதை காட்டுங்கள் என்றாள். கபடமில்லாத அவள் ராதேயிடம் அச்சீட்டை தந்தாள். அதில் கம்பராமாயணத்தில் உள்ள ஒரு ராமர் துதிப்பாடல் இருந்தது. அந்த அம்மாள், சகோதரி, இந்த பாடலை ஐயா பாடினார், எனக்கு எழுதி தருமாறு கேட்டேன். அவருக்குள்ள பல அலுவல்களிலும் மறவாமல் எழுதி கொடுத்தார். ஐயா குணம் தங்கமானது. தாங்கள் நிரம்பவும் கொடுத்து வைத்தவர். உத்தமமான ஒரு பக்தரை நாயகனாக பெற்று இருக்கின்றேன். ஐயாவுக்கும் தங்களுக்கும் மிக்க நன்றி என்று அந்த அம்மை கைகூப்பி கும்பிட்டாள். ராதேயிக்கு சந்தேகம் தீர்ந்துவிட்டது. தன்னைத்தானே நொந்து கொண்டாள். வீணாக தன் கணவனை சந்தேகம் கண் கொண்டு பார்த்து மனசாந்தி இழந்தோம்.
இனி இத்துர்க்குணத்தை விட்டுவிட வேண்டும். உத்தம குணம் படைத்த நற்றவமுள்ள நாயகனை ஐயுறுவது பாவம் என்று எண்ணி தெளிவுற்றாள். பின்னர் கணவனுடன் சேர்ந்து சென்னை வந்து அடைந்தாள். அது முதல் அவள் மனம் ஐயத்திலிருந்தும் நீங்கி சாந்தியடைந்து மகிழ்ச்சியாக வாழ்ந்தாள். குறிப்பு: இப்படி அநேக குடும்பங்களில் சீரிய கணவனை மனைவியும் கற்புடைய மனைவியை கணவனும் வீண் சந்தேகப்பட்டு தங்கள் வாழ்க்கையில் ஆறுதல் இழக்கின்றார்கள்.